நேர தாம்பத்தியம் இனி இயற்கை முறையில் சாத்தியம். More Naturals. Contact for more details. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. அந்த லெட்டர் திட்டமிட்டு தனுஷனுடைய புகழையும் பெருமையும் காலி பண்ணுங்கிற நோக்கத்திலேயே எழுதப்பட்டது. நீ இப்படிப்பட்ட நபர், உன்னை பற்றி யாருக்கும் தெரியாதா, அதை சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்வதற்கான ஒரு நபரா நயன்தாரான்னா இல்லை. ஏன்னா இவரை விட மோசமானவங்க அவங்க. இந்த படம் ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே அவங்க ரெண்டு பேருக்கும் லவ் வந்துருச்சு. அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அந்த காதலை. அதுக்கப்புறம் இவங்க கேரவானுக்குள்ளே போனாங்கன்னா ஒரு அரை நாள் வெளியிலேயே வராமல் உள்ளே உட்காந்து. இந்த விக்னேஷ் சிவன் வருவதற்கு முன்பு நயன்தாரா தனுஷுக்குமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது. ஒரு நட்பை தாண்டிய ஒரு ரிலேஷன்ஷிப்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது விக்னேஷ் சிவன் கெடுத்துட்டாங்கிற ஒரு ஆத்திரம் ஒரு பக்கம் இருக்குது. நம்ம காசில் இவ்வளோ வேலையும் செய்கிறீங்களாங்கிற ஒரு ஆத்திரம் ஒரு பக்கம் இருக்குது. இப்போ இதை நெட்ஃப்ளிக்ஸுக்கு விற்பதற்கு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 18 கோடி ரூபா நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து அவங்க வாங்கினதா ஒரு தகவல் இருக்குது. கல்யாணத்தையே வியாபாரமாக்கின ஒரே தம்பதி இவங்க தான். நீங்கள் இந்த தமிழ் சினிமாவில் தேடி தேடி போய் எல்லாருக்கும் இன்விடேஷன் வச்ச நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதிகள் தனுஷுக்கும் இன்விடேஷன் வைக்கல, சிம்புக்கும் இன்விடேஷன் வைக்கல. நல்லா கவனித்தா தெரியும், இவங்க ரெண்டு பேருடைய தயவு இல்லாமல் இவங்க வளர்ந்தே இருக்க முடியாது. நயன்தாரா ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது, நீங்கள் அவங்க நாலேஜ் இல்லாமல் எடுத்து பயன்படுத்த முடியுமா? ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, ஆமாம் டெஃபினட்டாக நம்ம நயன்தாரா அண்ட் தனுஷ் அவங்களோட இஷ்யூ தான். இது என்னன்னா ரொம்ப எல்லாராலையுமே பேசப்படுது. ஏன்னா இது மோர் தென் அந்த மணிக்காக மட்டும் போட்ட மாதிரி நம்மளுக்கு அது பார்க்கும்போது அதுவும் தான் மெயின் விஷயம் அது. ஆனால் அதை தாண்டி ஒரு விரக்தி தெரியுது, ஒரு கோபம் தெரியுது இல்லையா அந்த லெட்டரில். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த லெட்டர் திட்டமிட்டு தனுஷனுடைய புகழையும் பெருமையும் காலி பண்ணுங்கிற நோக்கத்திலேயே எழுதப்பட்டது. அதாவது இதுதான் ஃபைனல் அம்பு. இதுதான் இது வரைக்கும் நாங்கள் உங்கள்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தோம், இனிமேல் கெஞ்சுவதற்கு தயாராக இல்லை. உங்களுடைய இன்னொரு முகம் இங்கே இருக்குது, அதை நாங்கள் இந்த மக்களுக்கு தோல் உரிச்சு காமிப்போம் அப்படிங்கிறது தான் அந்த கடிதத்தினுடைய மொத்த விஷயமும். ஆக்சுவலாக அதற்கு நயன்தாரா தகுதியானவங்களான்னா இல்லை. நீ இப்படிப்பட்ட நபர், உன்னை பற்றி யாருக்கும் தெரியாதா, அதை சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்வதற்கான ஒரு நபரா நயன்தாரான்னா இல்லை. ஏன்னா இவரை விட மோசமானவங்க அவங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் ரெண்டு பேருக்குமான ஒரு தனிப்பட்ட விரோதத்தை பொதுமக்கள் மத்தியில் வைக்கும் பொழுது பல விஷயங்களை நம்ம உள்ளே போய் பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுதான் இப்போ அவங்களுக்கும் தனுஷுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. அவர் அவங்க அந்த வெட்டிங் சினிமா அது டாக்குமெண்ட்ரிக்கு என்ஓசி கொடுக்கலங்கிறது தான் பிரச்சனை. நீங்கள் ஃபோன் பண்ணலாம், சண்டை போடலாம், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை எதுக்கு பொதுமக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு வரீங்க? அது ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா 18th அது டெலிகாஸ்ட் ஆக போகுது. அப்போ அதுக்கு ஒரு பப்ளிசிட்டி க்ரியேட் பண்ணணுங்கிறதுக்காக கரெக்டாக 2 நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயத்தை எடுத்து அடிக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் பல பேர் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. கடைசி வரைக்கும் அவங்க அந்த ஃபுட்டேஜை அதுக்குள்ளே சேர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க. என்ன காரணம்னா, நானும் ரவுடி தான் படம் பொழுது தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே காதல் வருது. இப்போ அந்த டாக்குமெண்ட்ரியினுடைய மொத்த சாராம்சமே என்னென்னா, அவங்க காதல் எங்கே உருவாச்சு, அது எப்படி கல்யாணத்தில் முடிஞ்சுது அப்படிங்கிறது தான். அப்போ இதை சொல்லும் பொழுது கல்யாணத்தை காமிச்சவங்க காதல் எங்கே உருவாச்சுன்னு சொல்லணும்ல. அது வெறும் ஒரு ஃபோட்டோ கார்டில் முடிகிற விஷயம் இல்லைல்ல. இன்னொன்று அந்த படப்பிடிப்பு நடக்கும்போதே மேக்கிங் ஆஃப் நானும் ரவுடி தான் படம் எடுத்திருக்காங்க அவங்க. அதில் அவங்களுக்கான ரொமான்ஸ் எல்லாம் நிறைய எடுத்திருக்காங்க. அது எல்லாமே தனுஷ்ட இருக்குது, அவுட் ஆஃப் சினிமா. இப்போ அதுவும் தனக்கு வேணுங்கிறது தான் அவங்களுடைய இதாக இருக்குது. அதை பயன்படுத்தணும்லாம் ஆசைப்படுறாங்க. பட் தனுஷுக்கு ஒரு கோபம் இருக்குது. நீண்ட காலமாக அவருக்கு ஒரு கோபத்தை உள்ளுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சுக்கிட்டே இருக்கார். அது என்ன கோபம் அப்படின்னா, ஏன் செலவில் நீங்கள் மஞ்சள் குளிச்சிட்டிங்களேங்கிறது தான். இப்போ ஆக்சுவலாக அன்னைக்கு அந்த படம் எடுக்கும்பொழுது 6 கோடி ரூபா பட்ஜெட்டு. நயன்தாரா பெரிய நடிகை தான் அன்னைக்கு, ஓரளவுக்கு வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிற நடிகை. விஜய் சேதுபதியெலாம் பெரிய நடிகர் கிடையாது அன்னைக்கு. சினிமா அதாவது விஜய் சேதுபதி சம்பளம் இல்லாமல் 6 கோடிக்கு இந்த படத்தை எடுத்துருங்க அப்படிங்கிறது தான் கண்டிஷன் விக்னேஷ் சிவனுக்கு. அப்போ தான் ஒரு 2வது படம், முதல் படம் கூட பெரிய ஹிட்டெல்லாம் கிடையாது. அப்போ வாய்ப்பு கொடுக்குறாரு தனுஷ், வாய்ப்பு கொடுக்குறாரு. என்ன பரவாயில்லையே, அந்த பையன் ஒரு நல்ல கதையை சொல்லியிருக்காருன்னு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் அந்த 6 கோடிக்குள்ள படத்தை எடுத்து கொடுக்கறது தானே சரியாக இருக்கும். நயன்தாராவை வச்சு திரும்ப திரும்ப இவர் வந்த அன்னைக்கே லவ் ஆகிட்டார் அவங்க மேலே.
அவங்களுக்கு அவர் எழுதின காதல் கடிதம் தான் அந்த படத்தில் வர்ற பாட்டே. உன் கையை பிடிச்சிட்டு நடக்கணும், இப்படிலாம் அந்த பாட்டு வரிகள் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து அவரே சொல்லியிருக்காரு. நான் அவங்களுக்கு கொடுத்த லவ் லெட்டர் தான் அது பாட்டாக உருவாச்சுன்னெலாம் சொல்லியிருக்காரு. அந்த பாட்டு தான் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. இந்த படம் ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே அவங்க 2 பேருக்கும் லவ் வந்துருச்சு. அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அந்த காதலை. அதுக்கப்புறம் இவங்க கேரவானுக்குள்ளே போனாங்கன்னா ஒரு அரை நாள் வெளியிலேயே வராமல் உள்ளே உட்காந்து அரட்டை அடிக்கிறது, இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்திருக்கு. இதெல்லாம் ஒரு ப்ரொடியூசராக எப்படி தனுஷால் பொறுத்துக்க முடியும்? இன்னொன்று, இந்த விக்னேஷ் சிவன் வருவதற்கு முன்பு நயன்தாரா தனுஷுக்குமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. ஒரு நட்பை தாண்டிய ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்னு வச்சுங்களேன். ஸோ அது வந்து விக்னேஷ் சிவன் கெடுத்துட்டாங்கிற ஒரு ஆத்திரம் ஒரு பக்கம் இருக்குது. நம்ம காசுல இவ்வளோ வேலையும் செய்கிறீங்களாங்கிற ஒரு ஆத்திரம் ஒரு பக்கம் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த படத்தினுடைய பட்ஜெட் 10 கோடி ரூபாய் எக்ஸஸ் ஆயிடுச்சு. 16 கோடியாக வந்து நிற்கிது. அப்போ எவ்வளோ கோபம் வரும் ஒரு மனுஷனுக்கு? கடைசியாக ஒரு பாடல் காட்சி மட்டும் எடுக்க வேண்டியது இருக்குது. இப்போது அதுக்கு நீங்கள் பட்ஜெட் ஒதுக்குங்கும்போது முடியாதுன்ட்டார் அவர். அங்கே தான் சண்டை ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்து 10 பைசா கூட கொடுக்க மாட்டேன், இஷ்டம் இருந்தால் எடு, இல்லைன்னா படம் எடுத்த வரைக்கும் போதும், நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன்ட்டார் அவர். இப்போது வேறு வழி இல்லாமல் நயன்தாரா வந்து இந்த பணத்தை கொடுக்குறாங்க விக்னேஷ் சிவனுக்கு. கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு பாடல் காட்சி எடுத்து படத்தில் சேர்க்குறாங்க. இப்படி போகுது பிரச்சனை. எந்த பாடல் சார் அது? நானும் ரவுடிதான்னு ஒரு படம், விஜய் சார் அவங்களுக்கே ரொம்ப பேர் வாங்கி கொடுத்த படம். அது பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க. பாட்டு சொன்னீங்கல்ல, நானூறு ரவுடிதான் ஒரு சாங்க்கு மட்டும் அவங்க மணி கொடுத்தாங்கன்னு, அது தெரியல. ஏதோ ஒரு பாட்டு கடைசியாக ஒரு பாட்டு அவங்க அந்த பாட்டை போட்டுக்கலாம்ல, அது முடியாதா? இல்லை காதல் சொல்கிற பாட்டே அதுதானே. இப்போ விக்னேஷ் சிவன் வந்து அவங்களுக்கு இப்போ இந்த டாக்குமெண்ட்ரியில் அவர் சொல்லுவார்ல, நான் அவங்கள வந்து பார்க்கும்போது காதல் வந்துருச்சு, ஆனால் அதை சொல்ல முடியல, படத்தில் ஒரு பாட்டாக நான் அதை வச்சேன், அந்த பாட்டு இதுதான் அப்படின்னு அவர் சொல்லும்பொழுது அந்த பாட்டு வரணும்ல, அப்போ தானே கரெக்டாக இருக்கும். அதைத்தான் அவங்க விரும்புகிறாங்க, அந்த பாட்டை அதுக்குள்ளே பயன்படுத்தணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அதுக்கு இவர் அனுமதி கொடுக்கல. கிட்டத்தட்ட 2 வருஷமாக அது வந்து அங்கே நெட்ஃப்ளிக்ஸ்லேயே இருக்குது. ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இதை வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு விற்பதற்கு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 18 கோடி ரூபா நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து அவங்க வாங்கினதா ஒரு தகவல் இருக்குது. கல்யாணத்தையே வியாபாரமாக்கின ஒரே தம்பதி இவங்க தான். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே அதை வந்து ஒரு பெரிய பிஸ்னஸாக மாற்றினாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், அந்த இவர் ரோபோ சங்கர், அவர் வீட்டு திருமணத்தெல்லாம் வேற ஒரு சேனலில் ஓடிடியில் கொடுத்து ஒரு தொகையை வாங்கி தான் கல்யாணம் பண்ணாங்க. இப்போ பல பேருக்கு அது நயன்தாரா வந்து ஒரு முன்னுதாரணமாக இருந்தாங்க. கல்யாணத்தை நெட்ஃப்ளிக்ஸில் விற்கிறதுங்கிறது ஒரு முன்னுதாரணமாக இருந்தாங்க. அப்படி ஒரு செயலை அவங்க செய்யும் பொழுது இந்த கிளிப்பிங்ஸ் நமக்கு தேவைப்படுங்கிறது அப்பயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஏன்னா இப்படி நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ண போகிறோம், நெட்ஃப்ளிக்ஸ் அது எப்படிலாம் வரணுங்கிறதே அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க. அப்போ தனுஷுக்கு இன்விடேஷன் வச்சுருக்கணும்ல. வெட்டிங்க்கு இன்விடேஷனே வைக்கலங்க. இங்கே இந்த தமிழ் சினிமாவில் தேடி தேடி போய் எல்லாருக்கும் இன்விடேஷன் வச்ச நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதிகள் தனுஷுக்கும் இன்விடேஷன் வைக்கல, சிம்புக்கும் இன்விடேஷன் வைக்கல. நல்லா கவனித்தா தெரியும், இவங்க 2 பேருடைய தயவு இல்லாமல் இவங்க வளர்ந்தே இருக்க முடியாது. சிம்பு தான் வந்து நயன்தாராவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்து அவங்கள யங்ஸ்டரோட நடிக்க வச்சுது. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து சரத்குமாருக்கு ஹீரோயின். இண்டஸ்ட்ரியிலே என்ன பண்ணுவாங்கன்னா, சரத்குமாரோட ஹீரோயினாக நடித்த பொண்ணாச்சே, கொஞ்சம் அந்த நடுத்தர ஏஜ் உள்ள ஹீரோக்களுக்கு தான் அவங்க செட் ஆவாங்கன்னு சொல்லி அவங்கள யாருமே புக் பண்ணாத சூழலில் சிம்பு கமிட் பண்ணுறாரு தைரியமாக. தன்னை விட வயசு அவங்க மூத்ததுன்னு தெரியும், இருந்தும் அவர் வந்து கமிட் பண்ணுறாரு. அப்போ அந்த படத்துக்கு பிறகு தான் அவங்களுடைய மார்க்கெட்டே சூடு பிடிக்குது. அதுக்கப்புறம் ஓட ஆரம்பித்தவங்க இன்றைக்கி வரைக்கும் டாப்பில் இருக்காங்க. அப்போ சிம்புவுக்கு நீங்கள் நன்றி கடன் பட்டிருக்கணும்ல, சிம்புவுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்கணும். ரைட்டோ தப்போ நடுவில் உங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் வந்திருக்கும். ஒரு மேனேஜரை விட்டாவது ஒரு இன்விடேஷன் அனுப்புறதில்ல உங்களுக்கு என்ன கஷ்டம்? 2 பேரும் வந்து நிற்க போகிறது இல்லைங்க. நீங்கள் இன்விடேஷன் அனுப்பிச்சா கூட அவங்க வர போகிறதில்ல, அது வேறு விஷயம். ஆனால் மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ அவ்வளவு தூரம் நீ வேண்டான்னு முடிவு எடுத்துட்டு இன்றைக்கி நீ எனக்கு என்ஓசி கொடுன்னா அவர் எப்படி கொடுப்பார்? இந்த கோபம் தான் அவர் வந்து அதை செய்யலை. இப்போ இது ஜென்ரலாகவே இது இப்படி தான் சார். இப்போது நம்ம ஒன்று யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க இத்தனைக்கும் ஃபோனில் எடுத்ததுங்கிறாங்க. பிடிஎஸ் நாங்கள் ஃபோனில் எடுத்தது, அதுவுமே நம்ம அலௌட் கிடையாது எப்பயுமே போடுறதுக்கு. இந்த மாதிரி படம் தொடர்பான எதுவுமே அலௌடு கிடையாது. எல்லாத்துக்குமே நீங்கள் தயாரிப்பாளர்கிட்ட அனுமதி வாங்கணும். அதுதான் இப்போ அவங்க சொல்கிறாங்க 3 செகண்டுக்கு வந்து 10 கோடிங்கிறது நியாயமானு கேட்குறாங்க. 10 நாள் கால்ஷீட்டுக்கு 10 கோடி வாங்குறாங்களே, அது மட்டும் நியாயமா? நியாயத்தை பற்றி நயன்தாரா பேசலாமா? முதல்ல எந்த ப்ரொமோஷனுக்காவது இவங்க வந்திருக்காங்களா? இவங்க படம் தொடர்பான எந்த ப்ரொமோஷனுக்கும் இவங்க வந்ததே கிடையாது. அப்போ அப்படிப்பட்டவங்க நீங்கள் வந்து இன்னொரு ஒரு குறை சொல்வதற்கு என்ன
தகுதி இருக்குது உங்களுக்குங்கிறது தான் முதல் கேள்வியாக இருக்குது. இப்போவும் நான் சொல்கிறேன், அவங்க படங்கள் சமீப காலமாக ஓடவே இல்லை, ஆனாலும் அவங்க சம்பளத்தை அவங்க குறைக்கவே இல்லை. அப்போ நான் அப்படிங்கிற ஒரு 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 கர்வம் அவங்களுக்குள்ளே இருக்குல்ல. ஸோ இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தனுஷை போய் நீ அப்பேற்பட்டவன் இப்பேற்பட்டவன் உன்னை பற்றி தெரியாதா அப்படின்லாம் சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதமாக இருக்குது. இப்போ வந்து இவங்க பாலிவுட்லேயுமே நிறைய படங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, இப்போ இவங்க மார்க்கெட்டுக்காக இவங்க பண்ணணும், இந்த படம் ஓடுறதுக்காக இவங்க இப்படி பண்ணணும், அதாவது ஆவண படம் அந்த வெட்டிங் இது ஓடுறதுக்காக இதை பண்ண போறாங்கன்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க. பட் இவங்க அவார்ட் ஃபங்க்ஷன்ல ஒரு கிளிப்பிங் பேசினாங்கல்ல, அது முன்னாடி இதெல்லாம் தோண்டி இப்போ எடுக்கிறாங்க. அதாவது இப்போ இவங்க அவார்ட் ஃபங்க்ஷன்ல வந்து தனுஷ் சார் உட்காந்துருக்காரு கீழே, இவங்க சொல்றாங்க நான் நடிச்சது உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும், பட் ஸ்டில் நான் பெட்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சர்க்காஸ்டிக்காக இருந்தது. அப்போ நமக்கு அது வந்து ஜாலியாக சொல்கிறாங்க போல, தேர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தானே நம்ம நினைப்போம். அதாவது சினியில் அப்போ நான் இல்லைல்ல, நான் ஒரு பொதுமக்களாக நான் பார்க்கும்போது ஓகே அவங்க 2 பேரும் ஃபன் பண்ணுறாங்க போல, ஆனால் அப்போவே அந்த சர்க்காசம் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. ஸோ அந்த 400 கோடி தான் டைம்லேருந்து ஆரம்பித்த பிரச்சனையா இது? இல்லை, தனுஷை பொறுத்தளவுக்கு அவர் முழுக்க முழுக்க நல்லவர் நான் சொல்லவே இல்லை. இப்போ நயன்தாரா வந்து தனுஷை பற்றி குறிப்பிட்டது எல்லாமே உண்மை, அப்படிப்பட்டவர் தான் தனுஷ், அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த விவகாரத்தில் யார் பக்கம் நியாயம் இருக்கும்னா தனுஷ் பக்கம் இருக்குன்னு நான் சொல்ல வர்றேன். பொதுவாக தனுஷை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் மீது இண்டஸ்ட்ரியில் 1000 குறைகள் இருக்குது. பல பேர் வந்து வெளியில் சொல்ல முடியாமல் பிடுங்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே வராங்க நயன்தாரா பின்னாடி. நயன்தாராவுக்கு ஆதரவு தெரிவித்து வர்ற எல்லாரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனுஷோடு ஜோடியாக நடித்தவங்க. அப்போ படப்பிடிப்புல அவங்களுக்கு அவர் எவ்வளவு டார்ச்சர் கொடுத்துருப்பாருங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. பார்வதி மேனன் அவங்க வந்து போட்டிருந்தது இருக்கு, பார்வதி மேனன், நஸ்ரியா, ஸ்ருதிஹாசன், இன்னும் பல பேர் யாரெல்லாம் தனுஷோடு ஜோடி சேர்ந்து நடிச்சாங்களோ எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட்னா ஆதரவு கொடுத்துருக்குறாங்க நயன்தாராவுக்கு. இது கம்ப்ளைண்ட்டாக மாறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு கூட்டம் அப்படி சேரும் பொழுது, தனுஷுக்கு எதிராக ஒரு கூட்டம் சேரும் பொழுது அவங்கள ட்விஸ்ட் பண்ணி வேற மாதிரி நாளைக்கு வந்து அதை கொண்டு வந்து நிறுத்தலாங்கிற ஐயம்லாம் எனக்கு இருக்குது. சொல்ல முடியாது. நாளைக்கு வந்து இது தனுஷுக்கு எதிராக ஒரு மீட்டு கம்ப்ளைண்ட்டாக மாறுவதற்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தனுஷும் நல்லவர் இல்லைங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கிற சூழலில் இவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து தனுஷுக்கு எதிராக இன்றைக்கி நிற்கிறாங்க. பட் தனுஷ் வந்து நான் இந்த தரப்பில் விசாரிக்கும் பொழுது அவங்க உறுதியாக இருக்காங்க. ஒரு நிமிஷ காட்சி, ஒரு செகண்ட் காட்சி கூட நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கார். இப்போ இந்த அளவுக்கு அவருக்குமே அந்த கோபம், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே மேபி ஒரு மினிமல் அமௌண்ட் நம்ம வாங்குறது, ஆனால் அட் த எண்ட் ஆஃப் டே பிஸ்னஸாக பார்க்கறதுனால அவங்களும் பிஸ்னஸாக இது பண்ணுறாங்களோன்ற மாதிரி நம்ம இல்லை, பிஸ்னஸே கிடையாது, அதை தாண்டிய ஈகோ. 2 பேருக்குமே ஒரு ஈகோ இருக்குது. இப்போ நயன்தாரா வந்து இந்த கிளிப்பிங்ஸ் வேணும் அப்படின்னா அவங்களே நேரடியாக தனுஷுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு தேவைப்படுதுங்க, கடந்த காலங்களில் நமக்குள்ளே இருக்கிற கசப்பெல்லாம் ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும், எனக்கு இந்த டாக்குமெண்ட்ரிக்கு தேவைப்படுது, எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா தனுஷே கொடுத்துருப்பாரு. அந்த அப்ரோச் இருக்குல்ல, அது ரொம்ப தவறான அப்ரோச்சாக மாறிடுச்சு. ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, விக்னேஷ் சிவனும் தனுஷனுடைய மேனேஜர் ஸ்ரேயாஸும் நெருங்கிய நண்பர்கள். இவர் ஸ்ரேயாஸுக்கு ஃபோன் பண்ணி மச்சி எப்படி இருக்க அப்படி இப்படிலாம் அப்படியே ஜென்ரலாக ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அந்த இது நம்ம 400 ரவுடிதான் படத்துலேருந்து கொஞ்சம் சாங்ஸ் எல்லாம் பயன்படுத்தியதுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லைன்னு ஒரு மெயில் போட்டு விட்றாமாப்ல அப்படின்ட்டு இருக்காரு. இவருக்கு சரி அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டாரு. ஆக்சுவலாக அதை பர்பஸாக அதுக்காக பேசினா அது ரொம்ப ஒரு மாதிரி தனியாக தெரியும், ஏதோ இதுக்காக பேசினாருன்னு. கேஷுவலாக பேசிட்டு அந்த கேஷுவலாகவே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. இப்போது இவர் வந்து எதுவாக இருந்தாலும் தனுஷ்கிட்ட கேட்டுட்டு தானே செய்யணும். அதில் ரொம்ப எத்திக்ஸ் இருக்கு இல்லையா, கரெக்டாக தனுஷ். ஆமாம், தனுஷ்கிட்ட போய் தனுஷும் அவருமே நெருங்கிய நண்பர்கள், அவர் சும்மா ஃப்ரெண்ட்லியாக பார்த்துக்கிட்டு இருக்காரு டேட்ஸு. இப்போ தனுஷ்கிட்ட போய் இந்த மாதிரி கேட்குறான், விக்கி கேட்குறான் என்ன பண்ணலாங்கும்போது அவர் டென்ஷன் ஆகிட்டார். நீ கேட்க வேண்டிய ஆள் யார், இன்னொன்னா அதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல, அதை விட்டுட்டு நீ வந்து இப்படி குறுக்கு வழியில் வந்து ஒரு மாதிரி அப்படியே மைல்டாக பிரெயின் வாஷ் பண்ணி வாங்கிடலான்னு பார்த்தேன்னா அப்போ நான் என்ன முட்டாளா அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டார். முடியவே முடியாது, அனுப்பாதுன்ட்டார். அவ்வளோதான் அன்னைக்கு ஆரம்பித்த பிரச்சனை. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்க கொடுக்க வேண்டிய ஃபுட்டேஜ் வந்தால் தானே அவங்க டெலிகாஸ்ட் பண்ண முடியும். பணமும் அக்ரிமெண்ட்லாம் சைன் ஆகி போச்சு, ஒரு பெரிய தொகையை அட்வான்ஸாக கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க நெருக்கடி கொடுப்பாங்கல்ல, எப்போ கொடுக்குறீங்கன்னு. இப்போ ஒரு கட்டத்தில்
இது வராமலே அவங்க டெலிகாஸ்ட் பண்ண வேண்டிய சூழல் இப்போ வந்திருக்கு. இப்போ அது சுத்தமா அவங்க யூஸே பண்ணலன்னா அப்ப என்ன, அவங்க அதை காட்டவே மாட்டாங்க. நானும் ரவுடி தான், மியூசிக்கும் போட முடியாது, முடியாது எதுவுமே பண்ண முடியாது. சொல்ல முடியும் அவ்வளவுதான், அது பத்தி பேசலாம். சொல்லலாம் இந்த மாதிரி இந்த படத்தின் போது நான் இப்படி ஒரு பாட்டு எழுதி கொடுத்தேன், அதில் காதல் வந்துச்சு அப்படின்னு வேணா ஏதாவது சொல்லாமே தவிர அதை தாண்டி நீங்கள் கிளிப்பிங்ஸாக எதுவுமே பயன்படுத்த முடியாது. ஆனா அவங்க இப்போ யூடியூப்ல ரிலீஸ் பண்ணாலுமே சேம் கதை தானா, நம்மளால பண்ண முடியாது அந்த மாதிரியா? இல்லை நீங்கள் எங்கே பயன்படுத்தினாலும், இப்போ இளையராஜா பாட்டை நீங்கள் எங்கேயாவது பயன்படுத்தினா நோட்டீஸ் வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ. ஆனா இது வந்து அப்ப எல்லா டைரக்டர்ஸும், அப்ப எல்லா ப்ரொடியூசர்ஸுமே இதை பண்ண ஆரம்பிச்சிட்டா அது ரொம்பவும் கிளம்ஸி ஆயிடும்ல. இப்போ உதாரணத்துக்கு அவங்க மனசுக்கு ஏற்ப மாதிரி தான் இது. அவங்க என்ஓசி கொடுத்துட்டா பரவாயில்ல. இல்லை, இது நீங்கள் பணம் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் 18 கோடி வாங்குறீங்கல்ல, அப்போ என் கிளிப்பிங்ஸை பயன்படுத்தும் போது எனக்கு ஒரு சின்ன தொகை கொடுன்னு எல்லாரும் கேட்பாங்கல்ல, அதானே சரி. அப்போ இவங்கள்ட்டேருந்து நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்தீங்கன்னா, இப்போ நயன்தாரா ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது, நீங்கள் அவங்க நாலேஜ் இல்லாமல் எடுத்து பயன்படுத்திட முடியுமா? அவங்க பர்மிஷன் கேட்கணும்ல. அப்போ எனக்கு ஒரு நீதி உனக்கு ஒரு நீதினா அது எப்படி ஒத்துக்க முடியும்? அண்ட் வந்து இப்போ தனுஷ் சார் வந்து காஃபி டிடியில் வந்து ஒன்று பேசியிருக்காரு, அதுவுமே ட்ரெண்ட் ஆகுது. என்னன்னா சிவகார்த்திகேயன் சார் அண்ட் தனுஷ் சார் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசிட்டு இருக்கும்போது டிடி கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து ஆடி கொடுத்தாங்க நயன்தாரா, சமந்தாவா இல்லை நயன்தாராவான்னு அவங்க கேட்பாங்க. டிடி அதுக்கு வந்து நயன்தாரா தான், ஏன்னா அவங்க எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஏன்னா வந்து எதிர்நீச்சலுக்கு வந்து சம்பளமே வாங்காம எங்களுக்கு வந்து அவங்க பண்ணி கொடுத்தாங்க, அந்த டான்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படி நீங்கள் பேசிட்டு இப்போ நீங்கள் இப்படி ஏன் பண்ணுறீங்கன்ற மாதிரி ஆடியன்ஸ் வந்து ஏன் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்ற மாதிரி அது கேட்குறாங்கல்ல. அது அப்போ எப்படி அதை அவங்க பண்ணி கொடுத்தாங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் முன்னாடின்னு நினைக்கிறேன். அது முன்னாடி அதான் நான் சொல்கிறேனே, தனுஷும் நயன்தாராவும் ஒரு நட்புக்கு மேலே ஒரு நட்பில் இருந்தாங்க. அன்னைக்கு வந்து நயன்தாராட்ட நிறைய பணம் கடனாகவே தனுஷ் வாங்கினார். இப்போ ஒரு அவசரத்துக்கு ஒரு 2 கோடி வேணும், ஒரு 5 கோடி வேணும்னா நயன்தாராட்டே கடன் வாங்கிட்டு இருந்தார். ஸோ அந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு எழுத்தும் இல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு கடன் கேட்டாருன்னா உடனே கொடுக்குற அளவுக்கு அன்றைக்கி நயன்தாரா இருந்தாங்க. அவ்வளவு அன்போடு இருந்தாங்க தனுஷ்கிட்ட. இன்னும் சொல்ல போனால் தனுஷ் ஐஸ்வர்யா சண்டைக்கே நயன்தாரா ஒரு காரணமாக இருந்திருக்காங்க. பிகினிங்கில் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்படியெல்லாம் இருந்த நயன்தாரா விக்னேஷ் சிவன் ஒரு ஆள் வந்தோடனே டோட்டலாக மாறிட்டாங்களேங்கிற ஒரு கடுப்பு ஊருக்கு வரும்ல. ஸோ அதுதான் இது வந்து டோட்டலாக பணம் கிடையாது, ஈகோ, அதை தாண்டிய பர்சனல் வெஞ்சன்ஸ், அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த விக்னேஷ் சிவன் சார் மேலே இப்போ மறுபடியும் ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, அந்த எல்ஐசி இஷ்யூ போட்டாங்க இல்லையா, அது வந்து எல்ஐக்கேன்னு அவங்க மாற்றிட்டாங்க. இருந்தாலுமே நீ எல்ஐசி ஏன் நீங்கள் போட்டிங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அது என்ன சார்? இல்லை, அதில் ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது. ஆக்சுவலாக எஸ்எஸ் குமரன்னு பூ படத்தினுடைய இசையமைப்பாளர் அவர் ஒரு டைரக்டரும் கூட, அவர் ப்ரொடியூசரும் கூட. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவரே தயாரித்து அவர் ஒரு படத்தை இயக்கணும்னு முடிவெடுத்து அதுக்கு எல்ஐசின்னு பேர் வைக்கிறார். இதை வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் அவர் பதிவு பண்ணி, தயாரிப்பாளர் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினர் கூட அவர் அங்கே பதிவு பண்ணுறாரு. பதிவு பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் அந்த டைட்டில் வந்து வருஷம் பணம் கட்டணும். அப்போ தான், இல்லைன்னா அது எக்ஸ்பைரி ஆகிடும். இது 2 வருஷமாக அவர் பணம் கட்டிகிட்டே இருக்கார். படம் எடுப்பதற்கு தாமதமாகுது, ஆனாலும் இந்த படத்தை தான் நம்ம எடுக்க போகிறோம்னு ஒரு பணம் கட்டி ரினியூவல் பண்ணிகிட்டே இருக்கார். திடீர்னு ஒரு நாள் விக்னேஷ் சிவன் மேனேஜர் ஃபோன் பண்ணி, சார் வந்து விக்னேஷ் சிவன் சார் வந்து எல்ஐசின்னு ஒரு படம் ஒன்று எடுக்க போகிறாங்க, இந்த டைட்டில் வந்து உங்கள்கிட்ட இருக்கிறதா சொல்கிறாங்க, நீங்கள் அந்த டைட்டிலை கொடுங்களான்னு கேட்கும்பொழுது இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இல்லைப்பா அது வந்து என்னுடைய கதைக்கு பொருத்தமான தலைப்பு, அதை எப்படி நான் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டோடனே, அப்படியா சரி சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அவர் சொல்லியிருக்காரு, குமரன் ஏங்க இப்போது டைட்டில் கேட்குறீங்க, ரைட்டு மேனேஜர் நீங்கள் பேசுனீங்க, நியாயமாக விக்னேஸ்வரன் தானேங்க எனக்கு பேசணும், நான் ஒரு டைரக்டரு, நான் ஏற்கனவே வந்து ஏதோ புதுசாக ஒரு ஆள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கான்னா கூட ஓகே, நான் பூங்கிற படத்தில் ஒரு மியூசிக் டைரக்டராக இருந்திருக்கேன், களவாணின்னு பெரிய ஹிட்டு படத்துக்கு மியூசிக் டைரக்டராக இருந்திருக்கேன், இத்தனை படம் இயக்கியிருக்கேன், தயாரிச்சிருக்கேன், அவரு பேச மாட்டாராப்பா, அவ்வளோ பெரிய ஆளாக வருங்கிற மாதிரி இவர் ஏதோ கேட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க தொடர்பு கொள்ளலை. ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 மாதத்தில் கிராண்டாக ஒரு பூஜை போடுறாங்க. மொத்த இண்டஸ்ட்ரியும் கூப்பிட்டு எல்ஐசி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பூஜை போடுறாங்க. டைட்டில் இவர்கிட்ட இருக்குது. எப்படி இருக்கும் உங்களுக்கு? அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? நீ டைட்டில் வச்சுருந்தா உங்ககிட்டேருந்து பிடுங்குற தைரியம் என்கிட்ட இருக்குது, நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு நான் காமிக்கிறேன். அந்த ரைட்ஸ் வாங்கிட்டாங்க. நடுவில் வேற ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சு. இவர் கொடுக்கவே முடியாதுன்னு இருக்கும் பொழுது அதை எப்படியாவது வாங்கிடணும்னு அவங்க குறுக்கு வழியிலலாம் முயற்சி பண்ண ஆரம்பித்தாங்க.
இவங்க எல்ஐசின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க பாருங்க, விக்னேஷ் சிவன் நயன்தாரா, டக்குன்னு எல்ஐசி நிறுவனம் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருச்சு. நீங்கள் எங்கள் பேரை வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, எங்கள் நிறுவனம் வந்து ஒரு இந்தியாவினுடைய மிக முக்கியமான நிறுவனங்களில் ஒன்று, ஆமா ஆமா ரொம்ப நீங்கள் வந்து எல்ஐசின்னு எப்படி பயன்படுத்தலாம் நோன்னு சொல்லி அவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அதை எல்ஐகேன்னு மாற்றுறாங்க. இப்போ அவர் எஸ்எஸ் குமரனும் பயன்படுத்த முடியாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஒரு முறையான பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் பயன்படுத்தும் போது அப்போ ஒரு எளியவருங்கிற திமிரு உங்களுக்கு இருக்குல்ல, அவர் எளியவர் தானே, நம்மளை என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற திமிரு இருக்குல்ல, அந்த திமிரு தானே இன்றைக்கி தனுஷ்கிட்ட இருக்கும். அப்போ இவங்க பண்ணால் சரி, இன்னொருத்தர் பண்ணால் அது தவறா? தத்துவமாக பேசுகிறாங்க, பயங்கர தத்துவமாக பேசுகிறாங்க, லவ் ஸ்ப்ரெட்டுன்னு சொல்கிறீங்க, மேடையில் ஏறி நடிக்கிறீங்க, இதுக்கு ஒரு கதை பின்னால் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு இவ்வளவும் சொல்கிற நயன்தாரா, நீங்கள் யோக்கியமாக இருக்கீங்களாங்கிறது தானே முக்கியமான கேள்வியாக இருக்குது. அந்த ஜெர்மன் வேர்ட்லாம் மென்ஷன் பண்ணி அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து சேடிஸ்ட், அவங்க வந்து ஆமாம், கிட்டத்தட்ட சேடிஸ்ட்டுங்கிற மாதிரி தான். அப்படின்னும் போது இந்த அளவுக்கு வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்க, இந்த அளவுக்கு ஒரு கோபமா, ஓகே நீங்கள் வந்து கண்டனம் தெரிவிக்கலாம், இப்போ ஒரு லெட்டர் மூலிமா இதால் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா. இப்போ அது லீகலான ஒரு மூவ் இல்லை. இப்போ சில பேர் டைவர்ஸ்லாம் ஆகும்போது ஒரு இது போடுவாங்க, அது வந்து 2 பேரும் சார்பாக ஒன்றா போடுவாங்க, அது ஒரு பப்ளிக் அதை பற்றி பேச வேணான்றதுக்கு ஒன்று போடுவாங்க. இது வந்து ஒரு 3 பேஜஸ்க்கு அவங்க போட்டதுனால இதால் அவங்களுக்கு லீகலாக எதுவுமே இதுவாகாது, இல்லைனா அவங்க அந்த படத்தை வந்து அந்த கிளிப்பிங்ஸை கொடுத்துட மாட்டாங்க. ஆனால் இதை மக்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த 3 பேஜஸ் இருக்குது, இது வந்து ஒரு கோபமான வெளிப்பாடு தான் இருக்குது, அண்ட் இது சேடிஸ்ட்னு எக்ஸ்ட்ரீமாக சொல்கிறது, இது ஏன் எப்படின்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு தனுஷ் அவங்களோட ஃபேன் சார்பாக அவங்க கொந்தளிக்கிறாங்க இல்லையா, அதை எப்படி பார்க்குறீங்க? கட்டாயமாக தனுஷ் ஃபேன்ஸுக்கு கோபம் வரத்தானே செய்யும், ஏன்னா அவங்க தனுஷை கடவுளாக பார்க்குறாங்க, அதெல்லாம் வேற. ஆனால் இவங்க நோக்கம் என்னென்னா, நீங்கள் வெளியில் பார்க்குறீங்கல்ல ஒரு தனுஷ், அந்த தனுஷ் கிடையாது, அவர் வேற, டோட்டலாக வேற, அவர் நல்லவர் இல்லை, அவருக்கு இன்னொரு முகம் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கடைசியாக அவங்களுக்கு என்ன ஒரே நோக்கம்னா, தனுஷை அவருடைய இமேஜை காலி பண்ணுறது, அது ஒன்று தான் அவங்க நோக்கமாக இருக்குது. இது இதோட நிற்காது, இது இன்னும் கண்டினியூ ஆகும். ஆக்சுவலாக இந்த டாக்குமெண்ட்ரி வெளியில் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு பக்கம் ஓடல, அது 2வது விஷயம். ஆனால் தனுஷை அவங்க விடவே மாட்டாங்க. இனி எதிர்காலத்திலும் தனுஷ் மீது இன்னும் பல குற்றச்சாட்டுகளை வெவ்வேறு வடிவங்களில் நயன்தாராவும் நயன்தாராவினுடைய நெருங்கிய வட்டாரமும் நிச்சயமாக வைக்கும். பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யர் டைம் சார். தேங்க்யூ. ஓகே. நீண்ட நேர தாம்பத்தியம் இனி இயற்கை முறையில் சாத்தியம். More Naturals. Contact for more details. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.